ஆஹா, இது செம்ம காம்போ வாட்ச்னு எல்லாரையும் பேச வைக்கிற மாதிரி இப்போ ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. சூர்யாவோட ரெட்ரோ படத்தை முடிச்சு மே 1ஆம் தேதி ரிலீஸுக்காக காத்திருக்காரு கார்த்திக் சுப்புராஜ். இவரு அடுத்ததா யார் கூட இணைய போறாருன்னு எதிர்பார்ப்பு எழுந்திருக்க நேரத்துல சிவகார்த்திகேயன் கூட சேர்ந்து படம் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு தகவல் சுத்திட்டு இருக்கு. சமீபத்துல சிவகார்த்திகேயனை சந்திச்சு கதையை சொன்னதாவும் எஸ்கேவுக்கு கதை பிடிச்சு போச்சுன்னு சொல்றாங்க. ஏற்கனவே கைவசம் மதராசி, பராசக்தி படங்களை சிவகார்த்திகேயன் வச்சிருக்க கால் ஷீட் பிரச்சனை இருக்கும்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. ரெண்டு பேரும் சேர போறாங்களா இல்ல படம் தள்ளி போகுமான்னு கூடிய விரைவில் தகவல் கிடைச்சிடும். டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட ட்ரெய்லர் பலரையும் ரசிக்க வச்சிருக்கு. சசிகுமார் சிம்ரன் நடிப்புல மே 1ஆம் தேதி திரைக்கு வருது டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படத்தோட டீசர் ப்ரோமோ எல்லாம் ஃபேன்ஸை ரசிக்க வைக்க இப்ப படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. இலங்கை தமிழர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றத மையமா வச்சு உருவாகி இருக்க ட்ரெய்லர் கவனத்தை ஈர்த்திருக்கு. கடைசியா எங்கால ரெஃபரன்ஸ் செமன்னு விஜய் ஃபேன்ஸ் கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த படங்கள்ல பயங்கர பிஸியா இருக்காரு சூரி. இப்ப அடுத்ததா ஆக்ஷன் ஹீரோவா கலக்க இருக்காரு. அது என்ன படம், என்ன அப்டேட்ன்றத வாங்க பார்க்கலாம். சூரி, ஐஸ்வர்யா லட்சுமி, ராஜ்கிரண் நடிப்புல உருவாகி இருக்க படம் மாமன். விலங்கு வெப் சீரிஸை இயக்கிய பிரசாந்த் பாண்டியராஜன் இயக்கத்துல உருவாகி இருக்க இந்த படம் மே 16ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. பட ரிலீஸை முன்னிட்டு ப்ரொமோஷனுக்காக பிடிஎஸ் காட்சிகளை படக்குழு வெளியிட்டு இருக்கு. ஆக்ஷன்ல சூரி கலக்குறாரு. வீடியோ மூலமா ஹித்ரி படத்துக்காக ப்ரொமோஷனை கொடுத்திருக்காரு நடிகர் நானி. நானி ஸ்ரீநிதி நடிப்புல மே 1ஆம் தேதி தியேட்டருக்கு வருது ஹித்ரி. படம் ரிலீஸுக்காக ஸ்ரீநிதியோட சேர்ந்து நானி ஒரு ப்ரமோஷன் வீடியோவை ஷேர் பண்ணிருக்காரு. செம்மன்னு ஃபேன்ஸ் கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க.